வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, விஓஓ அசிஸ்டன்ட் அதாவது கிராம உதவியாளர் பணிக்கு நேர்காணலில் கேட்கப்படும் மிக முக்கியமான கேள்விகள் மற்றும் பதில்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டு கடைகளையுடைய சரித்திரமடை. வாங்க நண்பர்களே, இன்னைக்கு விஓஓ ஆஃபீஸில் கிராம நிர்வாக அலுவலகத்துல பராமரிப்புக்கு கிராம கணக்குகள் பற்றி பார்க்கலாம். இதுல இருந்து குறைஞ்சபட்சம் 1 or 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்க வாய்ப்பு இருக்கு. வாங்க இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நிலையான ஆப்பதிவேடு அப்படின்னா என்னன்னா, புலன்களையும் அவற்றில் ஏற்படும் மாறுதலையும் காண்பிக்கும் நிலையான பதிவேடு. அடுத்தது பதிவேடு உள்ளடக்கம் அப்படின்னா, நிலத்தின் பரப்பை தீர்வையும் வீதத்தையும் காட்டும் பதிவேட்டின் தொகுப்பாகும். அடுத்து கணக்கு எண் 1 கிராமத்தின் மாதாவரி சாகுபடி கணக்காகும். அடுத்து கணக்கு எண் 1A கணக்கு எண் 1 உள்ள மொத்த பயிர் விவரங்கள். அடுத்து கணக்கு எண் 2 அடங்கல். கணக்கு எண் 2C அரசு புறம்போக்கில் உள்ள மரங்களின் விவரங்களை காட்டும் பதிவேடு. அடுத்தது கணக்கு எண் 2D கிராமத்தில் நீர் பாய்ச்சப்பட்ட பரப்பின் விவரங்களை காண்பிக்கும் விவரப்படியாகும். கணக்கு எண் 2 நீக்கப்பட்டுள்ள செய்யறாங்க. அடுத்தது கணக்கு எண் 2F வனங்கள், சாகுபடிக்கு லாய்க்கான மற்றும் சாகுபடிக்கு லாய்க்கு இல்லாத தோட்டப்பயிர்கள் மற்றும் நடப்பாண்டு சாகுபடி, நடப்பாண்டு தரிசு நிலையில் அடங்கிய விவரம். அடுத்தது கணக்கு எண் 3 பட்டம் மாறுதல்கள் செய்யப்பட்ட உத்தரவுகளை பதிவு செய்த விவரம். கணக்கு எண் 3A இந்த கணக்கு 3ஆம் எண் கணக்கில் கைப்பற்று நிலங்களில் ஏற்பட்ட மாறுதல் சுருக்கமாகும். கணக்கு எண் 4 கிராம கணக்குகளில் 4 என்பது அனைத்து அரசரை கழிவு. கணக்கு எண் 5 இது வஜா கணக்கு, நிலவரி தள்ளுபடி குறித்த கணக்கு பதிவேடு. கணக்கு எண் 6 தண்ணீர் தீர்வை விதிப்பு குறித்து காட்டும் பதிவேடு. கணக்கு எண் 6A இக்கணக்கு 6ஆம் எண் கணக்கின் உட்தொகுப்பாகும். கணக்கு எண் 7 அப்படின்னா அரசு புறம்போக்கு நிலங்களில் செய்யப்படும் ஆக்கிரமிப்பு விவரங்கள். கணக்கு எண் 7A வரைக்கும் நீர்ப்பாசன வருவாய் கணக்குகள். கணக்கு எண் 9A தமிழ்நாடு கூடுதல் தீர்வை மற்றும் கூடுதல் தண்ணி வரி சட்டத்தின் கீழ் விதிக்கப்படும் வருவாயினை காண்பிக்கும் பதிவேடு. அடுத்து கணக்கு எண் 10(1) சிட்டா கிராமத்தில் உள்ள பட்டாதாரிகள் மொத்த நிலவரம். கணக்கு எண் 10(2) அது பட்டாவாரியாக நிலவரி கேட்பு. அடுத்தது கணக்கு எண் 10A இந்த கணக்கு கிராம கணக்கில் 19 உள்ள மரண பதிவேட்டின் தொடர்புடையது. அடுத்து கணக்கு எண் 10C தன் பதிவேடு போல் இது ஒரு முக்கியமான பதிவேடு. கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்பிய மனுக்கள் உரிய முறையில் பதியப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளனவா என்ற விவரங்களை இந்த கணக்கின் மூலம் அறியலாம். கணக்கு எண் 11 ஒவ்வொரு பட்டாதாரரும் அளிக்கப்பட்ட பட்டா படிவமாகும். கணக்கு எண் 12 கிராமம் முழுமைக்கும் உள்ள நில வருவாய் நிர்ணய சுருக்கம். கணக்கு எண் 13 கிராமங்களில் தினசரி வசூல்களை காண்பிக்கும் கணக்கு. கணக்கு எண் 14 ஒவ்வொரு பட்டாதாரமிருந்து வசூலிக்கப்பட்ட தொகையினை காண்பிக்கும் 13ஆம் எண் கணக்கின் சுருக்கமாகும். கணக்கு எண் 14A 14ஆம் எண் கணக்கின் படிவத்திலேயே தயாரிக்கப்படும் சுருக்கம். அடுத்து கணக்கு எண் 14B வசூலிக்க இயலாத கருதப்பட்ட பாக்கி விவரங்களை தெரிவிக்கும் விவரப்படி. அடுத்து கணக்கு எண் 14C அதிக வசூல் விவரங்களை காண்பிக்கும் விவரப்படி. கணக்கு எண் 15 வசூலான நிலவரியை வங்கியில் இருசால் செய்ததற்கான சுருக்கமான பட்டியல். கணக்கு எண் 16 அசலி வாரியாக ஒவ்வொரு மாத கடைசியிலும் ஒவ்வொரு பட்டாதாரரும் செலுத்த வேண்டிய கேட்பு வசூல் பாக்கி காண்பிக்கும் கணக்காகும். கணக்கு எண் 17 பட்டாதாரர் நிலவரியை தாமதமாக செலுத்தினால் விதிக்கப்படும் வட்டி. கணக்கு எண் 18 இது கிஸ்தி ரசீது நிலவரி செலுத்தியதற்கான வழங்கப்படும் பற்றுச்சீட்டு. கணக்கு எண் 19 பிறப்பு இறப்பு இறந்தது பிறந்ததை பதிவு செய்யும் பதிவேடு. கணக்கு எண் 20 இது மழை கணக்குமாங்க, மழை செய்த அளவு விவரங்கள், மழை பெய்த அளவு விவரங்கள். அடுத்தது கணக்கு எண் 21 பட்டாதாரர் அல்லது மற்றவர்களுக்கு சொந்தமான காலநிலை குறித்த கணக்காகும். கணக்கு எண் 22 இப்போது அதில் நீக்கப்பட்டுள்ளது. கணக்கு எண் 23
கிராமத்தில் ரயத்வாரி உரிமை முறையில் உள்ள பல வகை மதிப்புள்ள கைப்பற்றுகளை எண்ணிக்கை காண்பிப்பது. கணக்கின் 24 கனிமங்கள், சுரங்கங்கள் சம்பந்தப்பட்ட விவரப்பதிவேடு. இதெல்லாம் விஓ ஆபீஸில் பராமரிக்கப்படும் கணக்குகளின் விவரங்கள். இப்போ ஆன்லைனில் இருந்துச்சு, ஒரு சில கணக்குகள்லாம் இணைக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் விஓ ஆபீஸில் பராமரிக்கப்படும் கணக்கு விவரங்கள். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரம் போடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வீடியோ பற்றி போடுவேன். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு வேணும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கூட வேறு எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட்ல பண்ணுங்கள். வீடியோ சிங்கிள் போடுறேன். நன்றி, வணக்கம்.